வணக்கம் பாரஞ்சித். வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனி சவுத். வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்க? ஸோ நீங்க வந்து அட்டகத்தி 2012ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களோட 10th ஆனிவர்சரி ஆஸ் அ ஃபிலிம் டைரக்டர். அப்படியா? எனக்கு இயர் மறந்துருவேங்க. நான் எப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியாது. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததே இல்ல. நீங்க உங்க முதல் படம் ரிலீஸ் ஆனதை பத்தி பேசுறேன். ஓகே, அதுதான் சொல்றேன். ஸோ நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இயர் இஸ் ஒன் பிக் இயர் ஃபார் யூ. இந்த 10 வருஷத்துல ஆஸ் அ பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கர் நம்ம இண்டஸ்ட்ரி அண்ட் நம்ம ஆடியன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? நீங்க சொல்ல வேண்டிய வர விஷயங்கள்ல ஆர் யூ ஏபிள் டு சே இட் மோர் டைரக்ட்லி? இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா என்னன்னா, தலித் லைஃப பேசினா படம் ஓடாது. லைக் இது வந்து கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவியா வேணா நம்ம எடுக்கலாம். லைக் வந்து வெறும் வந்து நம்ம இந்த மாதிரி லைஃப ஒரு ஸ்டீரியோடைபிக்கா மாத்தி அவங்களோட சோகங்களை துக்கங்களை அதாவது என்னன்னா வெறும் எக்ஸ்பெக்டேஷன் மத்தவங்க பண்றது மட்டுமே காட்டி வெறும் அப்ரெஸ்டாவே முடிச்சு அப்படி போறது அப்படின்ற சினிமாக்களை மட்டும் எடுக்கலாம் அப்படின்லாம் இருந்த அந்த ஸ்டீரியோடைபிக்கான ஸ்டோரி டெல்லிங்க இந்த 10 வருஷம் மாத்திருக்கிறது தான் நான் வந்து நம்புறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்னு வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் படம் பண்றப்போ அம்பேத்கர் போட்டோ எல்லாம் காட்டினா மதுரையே பத்தி எரியும்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த படங்கள்ல எப்படி வந்து அம்பேத்கருடைய படத்தை ரொம்ப கரெக்டா காட்டுறது அப்படின்ற லெவலுக்கு வந்து சினிமா எனக்கு வந்து மாறி இருக்கு. மோரோவர் மக்கள் பத்தி எப்பவுமே நான் நினைக்கிறது என்னன்னா, சினிமா நல்ல சினிமாவா இருந்தா அவங்கள வந்து சுவாரஸ்யப்படுத்துற இல்ல அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்கிற சினிமா இருந்தா எந்த சினிமாவா இருந்தாலும் அவங்க வந்து ஆதரிப்பாங்க அப்படின்றதுதான் தமிழ் சினிமா சூழல்ல நமக்கு கிடைச்ச இவ்வளவு நாள் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு ரிவ்யூவா நான் பாக்குறேன். அது டெஃபினட்டா இது மக்கள் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்காங்க. ஆனா மக்கள் இதுதான் யோசிப்பாங்கன்னு டிசைட் பண்றவங்க வேணா கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். என்னடா இந்த படங்கள்லாம் ஓடுதா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாக்குறாங்களோ, இந்த படங்கள்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் குழம்பி போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து தெளிஞ்சு ஓகே இந்த மாதிரி படங்களுக்கும் வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கு, இதை பாக்குறவங்க இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளவு ஜனங்க இருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறத நான் வந்து பாக்குறேன் இன்னைக்கு. அதனால இது இந்த லெவல் ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்ட இந்த கருத்துருவாக்கம் கிரியேட் பண்ணிருக்கு. இது மோரோவர் இது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து ரொம்ப பொலிட்டிக்கலா என்ன சொல்றது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்ததுல இருந்து மாறி ஒரு ஆர்ட் ஒர்க்கா மாறதுக்கான வாய்ப்பும் வர சான்சஸ் இருக்கு. லைக் வந்து லைஃப பத்தி பேசுறது லைக் ஒன்லி வந்து போராட்டம் புரட்சி லைக் அந்த மாதிரி பேசுறதுல இருந்து கொஞ்சம் விலகி அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைல கஸ்டம்ஸ ரிச்சுவல்ல லைக் வந்து கல்ச்சரை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இந்த சினிமா இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபண்டாஸ்டிக். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு வந்து மேபி யூ கேன் சே த சக்சஸ் ஆஃப் என்ஜாய் என்ஜாமி. அது வந்து உங்க ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் பண்ணது வித் அறிவு அண்ட் டி. அந்த ஒரு தலித் லைஃபை வந்து ட்ரேஸ் பண்ற ஒரு பாட்டு, ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ற பாட்டு இப்படி ஒரு வைரல் ஹிட் ஆகியிருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த மியூசிக் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜிங்கா இருந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல நான் அதுதான் சொல்றேனே, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த டைம் நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா வேற எப்பவுமே நம்மளால இது புரிஞ்சுக்க முடியாம போடும். இதை இந்த இந்த ஸ்பேஸை கேப்சர் பண்றதுக்கு நிறைய இண்டிவிஜுவாலிட்டி பர்சன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. லைக் முன்னெல்லாம் வந்து என்னன்னா குழுமங்கள் தான் இருந்தது. ஒரு தனி ஒரு இப்போ நீங்க சினிமாவிலே எடுத்துட்டீங்கன்னா கேமரா வந்து அன்னைக்கு வந்து யார்கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா சில கம்பெனிஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சில பேரால தான் வந்து படமே எடுக்க முடியும். சில பேர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து டிஜிட்டல் ஒண்ணு வந்து ஓபன் ஆன உடனே படம் எடுக்கிறது அப்படின்றது வந்து பல ஃபார்மேட் எல்லாம் மாறிடுச்சு. நீ எந்த ஃபார்மேட்னாலும் கதை சொல்லலாம். வெறும் சினிமா திரைக்கு மட்டும் தான் கதை சொல்லணும்ன்றத மாறி ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. லைக் அப்புறம் வந்து நான் அந்த ஃபார்மை வெவ்வேறு மாதிரி ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா லைக் வந்து 4 டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் பண்றது, 6 டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் பண்றது, லைக் அந்த மாதிரியான ஃபார்முக்குள்ள போயிட்டு 30 மினிட்ஸ்க்கு ஒரு படம் பண்றது. அப்போ இந்த என்ன சொல்றது இப்ப இருக்கிற சூழல் வந்து சில விஷயங்களை வந்து தீர்மானிக்குது. இது வந்து இந்த தீர்மானிக்கிற இடத்த திரும்பவும் பல பெரிய குழுமங்கள் வந்து கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப இங்க நடக்கிற எல்லா என்ன சொல்றது மாற்றங்களையும் அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு கமர்ஷியலா இதை வந்து என்ன பண்றாங்கன்னா கிளாஸா ஒருங்கிணைச்சு திரும்பவும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மோனோபுலி அப்படின்ற இடத்துக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. லைக் இந்த டைம்ல தான் இப்போ இந்த மாதிரியான ரெகுலரான ஸ்டீரியோடைபிக் இமேஜ்களை உடைச்சிட்டு
பல குரல்கள் வெளியே வர்றது தவிர்க்க முடியாததா இருக்கு. குறிப்பா வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு நிகழ்த்திய ஒரு டெமோக்ரஸி இருக்குதுல்ல, அந்த டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். அந்த டெமோக்ரஸிக்கு மோரோவர் பயங்கர சப்போர்ட் பண்ணது வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா நான் பாக்குறேன். லைக் பொருள் பொருள் முதல்வாதம் கூட சொல்லலாம். அது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து மெட்டீரியலைஸ்ட் சமூகமா நம்ம மாறி இருக்கணும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல கருத்து மக்கள், அதாவது ஒரு கருத்து இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சமூகத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்து மெட்டீரியலைஸ்ட் சமூகமா நம்ம மாற 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 மெட்டீரியல் வந்து நம்மள டிசைட் பண்ணுது. மெட்டீரியல் நம்ம டிசைட் பண்றப்போ அந்த மெட்டீரியலை ஏற்கனவே இருக்கிற இந்த வந்து கருத்து சொசைட்டி இருக்குல்ல, இந்த மெட்டீரியலை கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. லைக் வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, கமர்ஷியலா லைக் வந்து நாங்க உங்களுக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கண்டென்ட்டை வந்து டிரைவ் பண்றது. நீங்க இந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் அப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வர்றது. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல தான் இன்னைக்கு பல முனைகள்ல இருந்து கருத்துக்கள் உருவாகுது. லைக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல வந்து ஒரு கருத்தை பல முனைகள்ல பேசுறதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு கருத்தாவே நீங்க வந்து சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எதிர்ப்பா ஒருத்தர் பேசுவாரு. ஆனா அது வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல்லே இல்ல ஒரு பெரிய நிறுவனத்திலேயே நீங்க ஒரு 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 கதை சொல்றீங்க, இல்ல வந்து ஒரு இஷ்யூ பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து நீங்க முன்வைக்கிறீங்கன்னா அந்த கருத்துக்கு எதிரா பேசுற ஆட்களை தேடி உங்களுக்கு முன்னாடி எடுத்து நிறுத்தி பேச வைக்கிற காலகட்டம் கரெக்டோ தப்போ புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப என்னன்னா ஒவ்வொரு கருத்துக்கும் அதற்கு எதிரான இல்ல வந்து அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய இல்ல அதுக்கு வந்து வேறொரு வியூவை உருவாக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குறதுக்கான ஒரு தளம் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகம். லைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெமோக்ரஸி உலகம் கூட இதை சொல்லலாம். ஓகே, அது வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கிறதுனால என்னுடைய கதையை நான் சொல்வதற்கும், என்னுடைய பாடலை நான் பாடுவதற்கும், என்னுடைய குரல்லையே நான் பாடுவதற்கும், என்னுடைய மொழியிலேயே நான் பேசுவதற்கும் எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சிருக்குதா நான் பாக்குறேன். இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த ரீச்னு நினைக்கிறேன். இப்போ மெட்ராஸ் படத்துல ஒரு பாட்டு தான் எங்க ஒரு மெட்ராஸ்ல அதுல ஒரு லைன் வரும். கேரம் போர்டு, கால்பந்து, குத்து சண்டை இதெல்லாம் எங்க வீர விளையாட்டு. இதுதான் எங்க வீர விளையாட்டுன்னு ஒரு லைன் வரும். ஸோ இப்போ குத்து சண்டையை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, சார்பாட்டா பரம்பரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்ப் ட்ரெய்லர். கங்க்ராச்சுலேஷன். அந்த ட்ரெய்லர்ல அந்த வெட்டி பெருமாள் தாத்தா தான் வந்து முதல்ல வந்து ஒரு பிரிட்டிஷ்காரனை தோக்கடிச்சாரு பாக்ஸிங்ல அப்படின்னு. பிகாஸ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவர் தான் முதல்ல தோக்கடிச்சாரு அப்படிங்கிற ஒரு லைன் ஒண்ணு வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிஜமாவே இருந்தாங்களா? இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா ஒரு பல கதைகளை கேட்டு அந்த கதையினுடைய பாதிப்புல உருவாக்குன ஒரு இதுதான். இப்போ வந்து என்னன்னா பிளாக் டவுன் தான் ரொம்ப விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிளாக் டவுன்ல தான் வந்து இந்த குத்து சண்டைகள் வந்து அதிகமா நிகழ்ந்ததா நம்ம வந்து கதையில படிக்கிறோம். பிளாக் டவுன்ல யார் வசிச்சாங்க, யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு கேக்குறப்போ வந்து அப்போ வந்து என்னன்னா பெரும் பெரும் பச்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து பெரும் பறைச்சேரின்னு கூட வந்து அந்த டைம்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ்வளவு மக்கள் வசித்த பகுதியா வந்து அது வந்து இருந்திருக்கு அந்த டைம்ல. இப்ப அதனால வந்து என்னன்னா அப்ப யார் வந்து ஆங்கிலேயர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ வந்து இந்த பிளாக் டவுன்ல இருக்கிற மக்கள் வந்து நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த ஸ்போர்ட்டும் சரி, உணவும் சரி, நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து 2 பேருக்குமே வந்து இடம் மாறி இருக்கிறது. அந்த என்ன சொல்றது, அந்த அந்த கருத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு வசனம் தான் அது. அது வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு நபரை பற்றி பேசுறது கிடையாது. ஓகே. ஐ தாட் உங்க ரிசர்ச்ல ஒரு நிஜமாவே அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருப்பாரோன்னு நினைச்சேன். அந்த இல்ல, மாதிரி இல்ல. இல்ல. அப்படி ஓகே. ஸோ ரிசர்ச்ன்னு பார்த்தா, இப்ப வந்து நீங்க இப்ப 1975ல ரஃப்பா நீங்க செட் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த படத்த, அந்த மிட் 70ஸ்ல. ஸோ அந்த காலகட்டத்துல மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவா வந்து மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ஸ்லயே கவர் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அத பத்தி ரிசர்ச் பண்ணோம்னா, நம்ம நேரா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்கைவ் கிட்ட போயிட்டு வி கேன் ரீட் இட் அவுட் தேர். பட் அந்த காலகட்டத்துல இருக்கிற நார்த் மெட்ராஸ் காஸ்ட் பாலிடிக்ஸ நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து இதுல காஸ்ட் பாலிடிக்ஸ் நான் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நான் பேசிருக்கிறது வந்து மோரோவர் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் தான் நான் பேசியிருக்கிறேன். லைக் காஸ்டும் ஒரு அப்ஸ்டகல் நான் பேசியிருக்கேன் இதுல. நாட் ஒன்லி காஸ்ட் இட்ஸ் நாட் அ மெயின் திங் இந்த சப்ஜெக்ட். இதுல வந்து காஸ்ட் ஒரு மெயின் திங்கா கொண்டு வரல. லைக் காஸ்ட் மாதிரியே கிளாஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு இங்க. அந்த அதாவது வந்து பெருநகரங்கள், வளர்ச்சி அடைகிற நகரங்கள்ல வந்து எப்படி வந்து பல தடைகள் இருக்கும். லைக் எதெல்லாம் அவங்கள ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் வந்து ரவுடிசம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து என்ன சொல்றது,
குடிப்பழக்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் வந்து என்னன்னா, வறுமை அவங்கள ஈஸியா வந்து தொட்டறதுக்கான காரணங்கள் இருக்கு. லைக் அதே நேரத்துல வந்து அந்த டைம்ல இருந்த அந்த காஸ்ட் அப்படின்றது சென்னையில பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருந்ததில்ல. என்னன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் இவங்க யாரு, அவங்க யாருன்னு தெரியும். ஆனா அது வந்து ஒரு பேக் ட்ராப் அது என்னன்னா ஒரு மாடர்னா தான் இங்க வந்து கையாளப்பட்டது. லைக் வந்து இவங்கலாம் இது, அவங்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்து ஒரு கிளாஸ் வந்து எங்கள எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது. லைக் வந்து காஸ்ட் ரீதியா என்னதான் இவங்களுக்குள்ள பாகுபாடு இருந்தாலும், வர்க்கம் வந்து இவங்கள வந்து ஒரே இடத்துல மூட்டை தூக்குறதுக்கும், ஒரே இடத்துல வந்து என்ன சொல்றது? கூலி வேலை செய்யறதுக்கும் இருந்தது. ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து பின்னிமில் கலவரமே வந்து காஸ்ட் அடிப்படையில நடந்த கலவரம் தான். இது லைக் புளியந்தோப்பு கலவரம்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1927ல இருந்தே வந்து இந்த பிரச்சனைகள் இங்க சென்னையில இருக்கு. அத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்சோ பாக்ஸிங்ல நெறைய பிரச்சனைகள் இது சம்பந்தமாவும் வந்திருக்கு. அது இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அ மையமா கதையா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள்ல இருந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது? ஒரு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வர ஒருத்தன் தன்னுடைய வெற்றிய பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய சக்சஸ அடையறதுக்கு அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படி அத வந்து அவன் வந்து போயிட்டு ரீச் அவுட் பண்றான். அந்த வெற்றிய எப்படி வந்து அவன் சுவைக்கிறான். அப்ப அந்த வெற்றி அவ்வளவு சுலபமா அவனுக்கு கிடைச்சிறது இல்ல இங்க. அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறப்ப தான் அந்த வெற்றி அவனுக்கு கிடைக்குது. அந்த வெற்றியும் வந்து தற்காலிகமானது தான். அது தொடர்ந்து விளையாடுறது மூலமா, தொடர்ந்து தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவது மூலமா தான் அந்த வெற்றியே வந்து அது வந்து என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இதுல மேக்ஸிமம் வந்து வச்சிருக்கேன். அதுக்கு பல தடைகள் இருக்குல்ல. அந்த தடைகள்ல இந்த எல்லா தடைகளும் இருக்கு. கிளாஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது. லைக் வந்து இந்த மாதிரியான ஹாபிடேஷன் ப்ராப்ளம் இருக்கு. லைக் ரவுடிசம் இருக்கு. இது எல்லாமே அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அண்ட் அதெல்லாம் நீங்க அங்க போய் ரிசர்ச் பண்ணா இதெல்லாம் உங்க ஒன் பை ஒன் உங்களுக்கு தெரிய வந்தது அந்த இந்த எஸ், பத்தி. எஸ். டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஓகே, ஓகே. இது சென்னை மாதிரியான ஒரு நகரங்கள்ல குறிப்பா இங்க வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள்க்கு இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்ஸே இதுதான். நம்ம முன்னாடி பண்ண ஒரு இன்டர்வியூல நீங்க வந்து யூ ரியலி அட்மயர் பிளாக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பியான்சே எல்லாம் பத்தி பேசியிருந்தீங்க. இந்த ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு பாட்டு வருதுல்ல. அதுல "ஃப்ளோஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை, சிங்ஸ் லைக் அ பீன்னு" ஒரு லைன் வருது. தட்ஸ் ஆக்சுவலி அ லைன் ஃப்ரம் அ முஹம்மது அலி கோட். அது எஸ். டெலிபரேட்டா வச்ச லைனா? ஆமா. இது ஆக்சுவலி வந்து அத எழுதின ரைட்டர் கிட்ட சந்தோஷ் வந்து இத டெலிபரேட்டா சொல்லி தான் வாங்குனாரு. அந்த படத்துல நான் அந்த டயலாக் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. படத்துல வந்து வாத்தியார் ரங்கன் வாத்தியார் வந்து தன்னுடைய சிஷ்யன் கபிலனுக்கு சொல்லிக் குடுக்குறப்போ, இந்த டயலாக்க சொல்லி முகமது அலி சொல்லுது, "கேக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டுவார். அந்த ஓகே. அளவுக்கு முகமது அலி வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டா இந்த படத்துல இருக்காரு. லைக் எனக்கு ரொம்ப புடிச்சவரு. ஆக்சுவலி ரைட், ரைட். நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் கிடையாது. இஸ் எ வெரி ஆமா, ரெவல்யூஷனரி பொலிட்டிஷியன். லைக் ஆமா. வந்து ஆப்ரோ அமெரிக்கன்ல அங்க இருக்கிற வந்து என்ன சொல்றது? இந்த ஸ்லேவரி சிஸ்டத்த வந்து எதிர்த்து வெளிப்படையா பேசினவரு. லைக் வந்து வியட்நாம் கூட சண்டை போட மாட்டேன். நான் போயிட்டு ஏன் வியட்நாம்ஸ்க்கு அகைன்ஸ்டா சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் வந்து அவரு பாக்ஸிங் தடை செய்யப்பட்ட காலங்கள்லாம் இருக்கு. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது? ஒரு சோசியல் அ ஒரு பயங்கரமா ஃபைட்டர் அவரு. ஓகே. அவர வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டா இந்த படத்துல இருக்கு. மோரோவர் ஒரு ஷாட் அப்படியே கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. முகமது அலி மாரி ஒரு ஷாட்ட நான் நிக்க வச்சு, ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபி மாரி நான் கபிலன் ஜெயிக்கிற அந்த மொமெண்ட்ட வந்து நான் ஷாட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் முகமது அலிக்கு வந்து இந்த படத்துல ஏதாவது ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த முயற்சியே பாட்டுலயும் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஆமா. லைன் அந்த இருக்கு. பாட்டுலயும் இருக்கும். டயலாக் தமிழ்ல வசனமாவும் பயன்படுத்தியிருக்கேன். அண்ட் விஷுவலாவும் அவருடைய ஸ்டைல உள்ள வச்சிருக்கேன். சில ஷாட்ட நான் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அட்டகத்தி வந்து நீங்களே எழுதினீங்க. அந்த அந்த படத்த வந்து எழுத்து, இயக்கம் ரஞ்சித் அப்படின்னு வரும். மெட்ராஸ் வந்து ஜே.பி. சாணக்யான்னு ஒரு அடிஷனல் ரைட்டர் இருந்தாரு. இந்த படத்துல வந்து தமிழ் பிரபா வந்து உங்களோட எழுதியிருக்காங்க. இப்போ வாட் இஸ் யூர் ரைட்டிங் ப்ராசஸ் ரஞ்சித்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ காலால ஒரு சீன் எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணு வந்து அந்த ரைட் சீன்ல தன்னோட மானத்த விட ஒரு எதிரடி குடுக்கறது தான் முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. சோ நீங்க வந்து உங்க ஐடியாலஜிய முதல்ல முன் வச்சுட்டு, அத சுத்தி கேரக்டர்ஸ வரைவீங்களா? இல்ல முதல்ல ஏதாவது ஒரு நல்ல கதை கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த கதைக்குள்ள நம்மளோட ஐடியாலஜிஸ் எப்படி புகுத்தலாம் அப்படின்னு பார்ப்பீங்களா? செகண்ட் தான். செகண்ட் நீங்க அந்த பொண்ணு வந்து மானத்த வந்து மறைக்கிறத விட அடிக்கிறது தான் முக்கியம்ன்றது வந்து எங்க தெருவுல சாதாரணமா நடக்குறது. அது வந்து நான் ரொம்ப பொலிட்டிக்கலா இது வைக்கணும்னுலாம் யோசிச்செல்லாம் பண்ணல. எங்க தெருவுல
எங்க தெருவுல சண்டை போடுற பொண்ணுங்க, அவங்க வீட்டுக்காரனும் இல்ல யாரோ ஒருத்தன் வந்து அடிக்கிறான்னா, ட்ரெஸ் எல்லாம் குடுத்து அடிக்கிறப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் கிழிஞ்சு போலாம், எதுனாலும் பண்ணலாம். அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. எழுந்து அவன திருப்பி அடிக்கிறதுல தான் அவ்ளோ கோவம் இருக்கும் அவங்களுக்கு. அவன அடிச்சா தான் வந்து அவங்களுடைய அக்ரஷன் லைக் அது ரைட். திருப்பி தாக்குறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப இயல்பானது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன வரேன்னா, கதை தான் தீர்மானிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த பொலிட்டிக்கல்ல இந்த விஷயத்த நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே முயற்சிக்கல. ஒரு கதைக்குள்ள எனக்கு நான் விரும்புற அரசியல ஓகே இன்ஜெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்குள்ள இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து கருத்து வந்து பிரதானப்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சித்ததே இல்ல. அது நான் எப்பவுமே ஆனா அதனால தான் நீங்க என் படத்துல பாத்தீங்கன்னா, டயலாக்ஸ் ரொம்ப முக்கியமான விவாதங்களுக்கு உள்ளாகும். லைக் வந்து படத்துல இருக்கிற கதையோ, அது அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த டயலாக்ஸ் வச்சு தான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இந்த டயலாக் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. இங்க ஏன் வந்தது? அப்படின்னா லைக் கபாலில கூட கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் டயலாக்கே அது வந்து ஏதோ வந்து ஒரு ஜாதி படம் அந்த ஒரு டயலாக் குறிப்பிட்ட டயலாக்கே ஜாதி படமா மாத்திச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அங்க சீனர்களுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து இங்க எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை இங்க தமிழர்கள் வந்து பாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் அங்க சீனர்கள் வந்து தமிழர்கள் முழுக்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகமா தான் அங்க பாக்குறாங்க அப்போ வந்து ஒரு சீனனுக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழன் உட்காருது அப்படின்றது வந்து ஒரு சம கெத்து அது. அந்த டயலாக் இப்ப நீங்க அங்க இருக்கிற மக்கள் அதை பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைலாக்கா மாறுது ஆனா இங்க இருக்கிறவங்க பாக்குறப்போ வந்து இது வந்து இவங்களுக்கான டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இருக்குல்ல அது கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது இட் இஸ் நாட் ரொம்ப இன்டென்ஸ்னா அப்படி இல்ல அது ஆனா கனெக்ட் பண்ணும்ல முறைவரை இப்போ முகமது அலி இன்னைக்கு ஏன் கனெக்ட் ஆகிறாரு லைக் ஒரு அப்ரெஸ்ட் கம்யூனிட்டில இருந்து ஒரு அப்ரெசர்களுக்காக வந்து குரல் கொடுக்கறதுனால முகமது அலியே நான் இங்கிருந்து என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்ல அந்த மாதிரிதான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் லைக் ஓகே. வந்து சில டயலாக்ஸும் சில விஷயங்களும் தான் இங்க சில விஷயங்களை வந்து இங்க பயங்கரமா பேசப்படுறத தவிர வந்து இப்ப இதுல பேசப்படுற அந்த படத்துடைய கருத்து இந்த கதை அப்படின்றத விட இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்குது விஷுவலாவும் சரி லைக் வோக்கலாவும் வர உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குதான் நான் நினைக்கிறேன் நானு என்னுடைய படங்கள் அப்படிதான் நீங்க பார்க்கலாம் எதையுமே நான் வந்து திட்டமிட்டு இந்த கருத்து சொல்லணுன்றதுக்காகவே எதையுமே உருவாக்கல அந்த கதைக்கு அந்த கருத்து தேவைப்பட்டது அப்படின்னு நான் இப்போ சார்பாட்ட பரம்பரைக்கு முன்னாடி 2 பெரிய ஸ்டார் படங்கள் பண்ணீங்க. இப்போ வந்து பின்னோக்கி பார்வையில பார்த்தா, அந்த 2 படங்களும் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார் படங்களா தெரியுதா? ரஜினி படங்கள்னு தெரியுதா? இல்ல ரஞ்சித் படங்கள்னு தெரியுதா? இல்ல ஒரு 2மே ஒரு 50, 50 அந்த மாரி படங்களா தெரியுதா? எனக்கு கபாலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2 பேரோட மிக்ஸ் இருக்குதா தோணும் ஆனா காலா பாத்தீங்கன்னா வந்து அது என்ன சொல்றது முழுக்க என்னுடைய கருத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின படமா நான் வந்து பாக்குறேன் அதுக்கு ரஜினி சாருடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது ஏன் நான் சொல்றேன்னா வந்து இப்போ ரைட்டிங்லயும் சரி அதை படம் பிடிச்ச விதத்துலயும் சரி அந்த படம் வந்து எனக்கு பயங்கர முழு நிறைவையும் திருப்தியும் கொடுத்த படம் அது அது உண்டாக்குன இம்பாக்ட் லைக் அதுல பேசப்பட்ட என்ன சொல்றது விஷுவலி அதுல நான் முன் வச்ச அந்த ஸ்ட்ரக்சரு இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அவ்வளவு முக்கியமான படம் அந்த படத்துல ரஜினி சாரோடைய ஒர்க் இந்த சப்போர்ட் லைக் அவர் வந்து இந்த படத்தை வந்து முன்னிறுத்தின விதம் லைக் அது எல்லாமே பயங்கர ஃபெனாமினல் லைக் வந்து அவர் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு டெஃபினட்டா அவருடைய ரோல் அந்த படத்துல பெரிய விஷயமா இருந்தாலுமே டெஃபினட்டா. கூட அவரு இந்த கருத்தை அனுமதிச்சு இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இன்ஃபுளுசரா அவர் இருந்தாருன்னு ஆக்சுவலி நீங்க பண்ணது ஒரு ரொம்ப அமேசிங் திங். பிகாஸ் நீங்க ரஜினிய வந்து சாகடிச்சிட்டீங்க. ஸோ அது வந்து சாகடிக்கவே இல்ல ஆ? காலா சாகவே மாட்டாரு அவர் எப்படி சாவாரு இல்ல, இல்ல. கேரக்டரா தட் இஸ் பெர்சனா இருந்து அவரோட ஸ்பிரிட் வந்து ஸ்டேஸ் அலைவ் இல்லையா? யூசுவலா வந்து தமிழ் சினிமால என்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷன்னா, ரஜினி கேரக்டர் வந்து ஸ்க்ரீன்ல அ இறந்துட்டாருன்னா, அவர் வந்து இந்த படம் ஓடாது. இப்ப தர்மத்தின் தலைவன்னு ஒரு படம் இருந்தது. அதிசய பிறவின்னு ஒரு படம் இருந்தது. டபுள் ரோல் தான். ஒருத்தர் தான் சாவாரு. 2வது ரஜினி உயிரோட தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த 2 படமும் சரியா போகாதனால, நீங்க யூ ஆக்சுவலி ரெவல்யூஷனைஸ்ட் ஒன் ரஜினிகாந்த் சூப்பர்ஸ்டிஷன். சோ தட்ஸ் அமேசிங். இல்ல அவருடைய நான் என்ன சொன்னேன்னா காலாக்களை கொல்லவே முடியாது காலாக்கள் வந்து அது அது ஒரு தத்துவம் அது அந்த ஆமா. தத்துவத்தை வந்து டெஃபினட்டா ஒன்ட் கில் எனிபடி யா, 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 அதுதான் யா. ட்ரை பண்ணியிருக்கேன் யா. சோ அந்த 2 படங்களும் வெளியூர் படங்கள். ஒண்ணு மலேசியா, ஒண்ணு பாம்பே. சோ அத முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஊருக்கே வந்து ஒரு படம் பண்றது ஒரு மாரி ஒரு ரிலீஃபா இருந்ததா? ஒரு அப்பா நம்ம நம்ம களத்திலேயே இறங்கிட்டோம் அப்படின்னு. ஹெவி ப்ரெஷர் எனக்கு
ஆ? அந்த 2 படங்களை விட இந்த படம் ஹெவி பிரஷர். அப்படியா? ஆ. ரொம்ப என்ன சொல்றது? இந்த படத்துல இத வந்து ஒரு உண்மையா ஆக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ரியாலிட்டியா மாத்துறதுக்கு பெரிய சவால் இருந்தது. காரணம் வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவினா அந்த ஸ்போர்ட்ஸோடைய தன்மைக்குள்ள இருக்கும். நீங்க சும்மா வந்து ஏதோ பாக்ஸிங் வந்து ஆட முடியாது. பாக்ஸிங் வந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு ரவுண்டு. அந்த 3 நிமிஷம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஃபைட்டர் வந்து டயர்ட் ஆயிடுவான். ஆனா நான் ஒரு நாள் ஃபுல்லா அந்த பாக்ஸஸ் வச்சு எடுக்கணும். 3 நிமிஷம் இல்ல. கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம் நான் வந்து படம் முடிச்சுட்டே இருப்பேன் நான். அப்போ வந்து அவங்களுடைய டயர்ட்னஸ் அப்புறம் அந்த ஸ்டைலு அதெல்லாம் மாறிட்டே வேற இருக்கும். நான் ரொம்ப பர்ட்டிகுலரா வந்து அந்த ஸ்டைல் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடமென்ட்டா இருப்பேன். அந்த டச் இருக்கணும்னு சொல்லுவேன். மேல டச் பண்ணலன்னா அது வேற ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு விஷுவலா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ்ல. அப்புறம் அந்த படம் எடுக்கிறதுக்கே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா மாறிடும். ஆல்சோ இந்த பேக் ட்ராப், அந்த மக்கள் லைக் செட்ல இருந்து அப்புறம் அந்த படம் பிடிக்கிற விதம் லைக் கொரோனா டைம் வேற வந்துச்சு அந்த டைம்ல. அதனால வந்து பெரிய கஷ்டமான ஒரு படமா எனக்கு சார்பட்டா பரம்பரை தான் இருந்தது. நான் எடுத்த படங்கள்லயே வந்து இதுதான் எனக்கு பெரிய பிரஷர் கொடுத்த படமும். அது மாரி ஹேங்கோவர்லயே சுத்திட்டு இருப்பேன் நானு. ஏதோ ஒண்ணு அடி அடின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியாலிட்டி எது மோர் ரியாலிட்டிய நம்ம குடுக்கணும்னு ட்ரை பண்றது. க்ளோஸ் டூ அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்ரை பண்றப்போ வந்து நமக்கு தெரியும் எது தப்பு, எது கரெக்ட்ன்னு. சில படங்கள்ல நம்ம எடுக்கிறப்போ வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இதுல வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்லன்றத மீறி எது க்ளோஸ் டூ ரியாலிட்டி இல்ல வந்து இது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா வந்து சொல்லி குடுத்துரும். அப்போ ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு விஷுவல் இருக்குதுன்னா, அத பிரேக் பண்றதுக்கே வந்து ஒரு பெரிய கஷ்டமாச்சு. ஆல்சோ இது வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடாது. ஒரு லைஃப கிட்ட இருந்து பார்த்த, இல்ல லைஃப்க்குள்ள போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு, என்ன சொல்றது? ஒரு சினிமாவுக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல. அந்த லாங்குவேஜும் உடைச்சிருக்கோம் நம்ம. நெறைய இப்ப ஓத சொல்ற ஷாட் நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. லைக் குரூப்பா பார்க்கலாம். சிங்கிள் டூ சிங்கிள் வச்சிருக்கவே மாட்டேன் நானு. லைக் வந்து என்ன சொல்றது? ஸ்ட்ரெய்ட் கட்டே வந்து நீங்க மேக்ஸிமம் நான் இதுல தவிர்த்திருப்பேன் நானு. ஸ்ட்ரெய்ட் கட்டே வந்து லுக் வந்து கொஞ்சம் நான் என்ன பண்றேன்னா வந்து கேமரா இல்லாம வேற எங்கேயோ பார்க்குற மாரி எடுத்திருப்பேன். லைக் இந்த மாரி வந்து மோர் ரியாலிட்டி குடுக்குறதுக்கு இந்த ஃப்ரேமிங்லயே, அந்த கேப்ச்சர்ஸ்லயே வந்து சிலது வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் இது எல்லாமே ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. என்னுடைய படங்கள்ல நான் ட்ரை பண்றது அதுதான். இப்ப இது பீரியட் படம்னா ஆப்வியஸா தெரியக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுவேன். ரைட். பீரியட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனே இருக்கக்கூடாது அதுல. இது தெரியாமலே வந்து மக்கள் படம் பார்த்துட்டு போணும். அவங்களுக்கு வந்து அந்த பீரியட விஷுவல்லி கனெக்ட் பண்ணா போதும். வோக்கலா நம்ம சொல்லாம, விஷுவலா அவங்க வந்து அத கனெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். எல்லா படமும் அப்படிதான். நீங்க அட்டகத்தி பீரியட் படம் தான் அது. 2012ல வந்தா கூட ரைட். 95ல நடக்கிற கதை தான் அது. ஆனா நான் எங்கேயுமே அத மென்ஷன் பண்ணியிருக்கவே ஆமா. மாட்டேன். ஒரு டயலாக்கா கூட வந்து இது ஒரு ஆண்டு போடுவாங்கல்ல. 1995ல நடக்கிற கதை அது நான் மென்ஷன் பண்ணவே இல்ல ரைட், அட்டகத்தில ரைட், நீங்க ரைட். பார்த்தீங்கன்னா. ஆனா சைக்கிள்ல இருந்து, டிக்கெட்ல இருந்து, அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து, பூட் கட்ல இருந்து எல்லாத்துலயுமே அந்த வொர்க் இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப ப்ராமினன்ட்டா, ஆப்வியஸா தெரியாத மாரி நான் வந்து பார்த்திருப்பேன். அதுதான் மெட்ராஸ்லயும் பண்ணேன். லைக் இன்னைக்கு வரைக்கும் என்னோட சினிமாக்குள்ள நான் அத ஃபாலோ பண்றேன். எனக்கு ஆக்சுவலி அட்டகத்தி நான் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் யாருன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் உள்ள போனப்ப ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு 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 பயங்கர ட்ராக்கிங் ஷாட். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அம்மா இருக்காங்க. எல்லாம் சுத்தி காமிச்சுட்டு கடைசியில ஒரு ஒரு ஜட்டி தேடுற ஒரு சீன ஒரு 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 லாங் ட்ராக்கிங் ஷாட்ட வச்சு காமிச்சது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் லைக் வாவ்! ஓகே. இந்த படம் கொஞ்சம் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு ஒரு சென்ஸ் கிடைச்சது. தட் இஸ் கைண்ட் ஆஃப் அதுவே வந்து நம்ம லைக் எனக்கு சி வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டு வேர்ல்ட் மூவிஸ். ஆனா அந்த மாரி ஒரு படத்த தமிழ்ல எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அது அந்த நாட்டுடைய கல்ச்சர்ல இருக்கிற ஒரு படம். அப்ப நான் என்னுடைய கல்ச்சர நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ நான் இன்னும் வந்து கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தம்மம் வெளிய வந்ததுன்னா, என்னுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் கரெக்ட்டா என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தம்மம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் இது பண்ணிருக்கேன். ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருக்கேன். லைக் அது நெக்ஸ்ட் மந்த் சோனில வருது. ஓகே. ஆமாமா. சோனில வருது. நானு, வெங்கட் பிரபு சார், ராஜேஷ் அப்புறம் சிம்புதேவன் 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். பிக்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல என்னுடைய தம்மம்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அது பயங்கரமா எனக்கு ரொம்ப புடிச்ச படம் எடுத்ததுலயே. அட்டகத்தி ரொம்ப புடிச்ச படம். அதுக்கப்புறம் தம்மம் ரொம்ப புடிச்ச படம். அதுக்கப்புறம் காலா ரொம்ப புடிச்ச படம். அண்ட் வந்து கபாலி அது ஒரு ஸ்டைலு. அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்ச படம் தான். லைக் மெட்ராஸ் வந்து ரொம்ப புடிச்ச படம். ஆனா எனக்கு நான் நான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து மோரோவர்
சரியா சொல்லல அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு மெட்ராஸ்ல ஆக்சுவலி. ஆனா எல்லாருக்கும் மெட்ராஸ் தான் பிடிச்ச படம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து சில இடங்கள்ல நான் இன்னும் வந்து சரியா அட்டன் பண்ணிருக்கணும்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யோசிப்பேன். எந்த படங்கள், எந்த இடங்கள்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இல்ல நான் அந்த படம் பெரிய படம். ஆமா. அது எடிட்ல சின்னதா மாறிடுச்சு. ஓ! ஆக்சுவலி 3 ஹவர் மூவி அது. அது ஒருவேளை 3 ஹவர் படமா வந்திருந்தா, நான் சொல்ல வந்தது இன்னும் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். லைக் ஆனா எடிட்ல வந்து 2:20 மாறிச்சுன்னு நெனைக்கிறேன். 2:30 அந்த மாரி மாறிச்சு. ஒரு 30 நிமிஷம் வந்து தூக்கிட்டோம். அதுல நெறைய ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் நெறைய இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கிளைமாக்ஸ் நான் கொஞ்சம் வேற மாரி சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். லைக் ஆனா வந்து என்னன்னா, ஒரு ஹீரோயிசம் லைக் அந்த கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணியே ஆவணுன்ற ஒரு கமிட்மெண்ட் எனக்கும் இருந்தது அது. அதனால வந்து அது கொஞ்சம் லைக் ஆனா கமர்ஷியலா தான் சொல்லியிருப்பேன். ஆனா அது எந்த அளவுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல்லயும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அதுல. அந்த ஃபுட்பால் ஃபைட்ல இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நான் சேர்த்திருப்பேன் நானு. அண்ட் ரைட், ரைட், வந்து சார்பட்டா பரம்பரை எனக்கு புடிச்ச படமா வந்திருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரைட். எனக்கு ரொம்ப புடிச்ச படமா நான் நெனச்ச மாரி எடுத்திருக்கேன். லைக் இதுலயும் பிரச்சனைகள் இருக்கு. இல்லலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சில இடங்கள்ல இன்னும் வந்து சரியா ஷூட் பண்ணியிருக்கணும்னு தோணுது. ஆ கண் மோரோவர் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு படமா இது இருக்கு அது. அ மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா உங்க படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்கலான்னு தான் நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. ஸோ ஆ சார்பட்டா பரம்பரையில இப்ப நான் வந்து உங்கள என்ன ரெஃபரன்ஸ்ன்னு கேட்டிருந்தா, ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் திஸ் ஆன்சர். அலி, ரேஜிங் புல் அந்த மாரி சொல்லுவீங்கன்னு நெனச்சிருப்பேன். பட் நீங்க ஒரு இன்டர்வியூல வந்து வாங்கர் வாயோட "இன் தி மூட் ஃபார் லவ்" அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அ என்னால அந்த அந்த தட் வாஸ் சச் அ சர்ப்ரைஸ். பிகாஸ் அந்த படத்துல எந்த ஒரு விஷயம் வந்து உங்கள இந்த படத்துக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ஆ அதோட இதுதான் பேக்ட்ராப் தான். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வாங்கர் வாய். நான் அவர ரொம்ப காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரு இஸ் மை மாஸ்டர். வாங்கர் வாய் அப்புறம் வந்து இனாரிட்டோ இன்ஹேரிட்டும் வாங்கருவாயும் வந்து என்ன வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எப்போ என்கிட்ட வரப்போற, என்கிட்ட வரப்போறன்னு சொல்லிட்டு. ஆனா ஐ அம் வெரி மச் ஃபாலோவர் ஆஃப் ஸ்பைக் லீ. ஸ்பைக் லீயோட டூ த ரைட் திங்ஸ் மாரி எடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். லைக் பிளாக் கிளான்ஸ்மேனா இருக்கட்டும். லைக் இது வந்து எனக்கு அவரு 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 ஒரு மாஸ்டர் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஸ்டீரியோடைபிக் பிளாக் ரேசிஸ்ட் லைக் வந்து ரேசிசம் அப்படின்ற ஒரு இடத்துல பிளாக்க வந்து புரோட்டோகானிஸ்டா வச்சு லைக் நாட் ஒன்லி பிளாக் பியூட்டியை கிரியேட் பண்ணுவார் அவரு. லைக் அவரோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்களா வேற லெவல்ல இருப்பாங்க. அதனால அவரை நான் ஃபாலோ பண்றேன். ஆனா எனக்கு பயங்கர லைக் ஒரு ஆர்டிஸ்டா நான் வந்து இந்த இலக்கியங்கள் நாவல்லாம் படிக்கிறப்ப மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டா ரொம்ப என்னை ஈர்ப்பாங்க. அதுல வந்து இன்னாரிட்டுவும் வாங்கர்வாயும் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். இந்த மூட் ஃபார் லவ்லாம் நான் நெறைய முறை பார்த்துருக்கேன். எனக்கு அடிக்கடி பார்க்கணும்னு தோன்ற ஒரு படம் அது. அந்த படத்த அவர் ஸ்டேஜ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. லைக் அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. லைக் அதுவும் எப்படின்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷனால ஒரு விஷயம் அது. 2 பேர் அவங்களுடைய பொது வாழ்க்கை, அவங்களுடைய தனிநபர் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எதிர்ப்பானத்து மேல வர ஈர்ப்பின் அடிப்படையில என்ன சொல்றது? ஒரு விஷயத்த வந்து அவரு கட்டமைச்சிருப்பாரு. அதுக்கு அவர் பயன்படுத்தின பேக்ட்ராப் இருக்குல்ல, வெறும் பொலிட்டிக்கல் பயங்கர பொலிட்டிக்கலா இருக்கும். லைக் வந்து எப்படி வந்து அந்த நகரம் நெருக்கடியா இருந்தது. அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் என்னவா இருந்தது? அந்த மக்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி இருந்தது? அண்ட் மோரோவர் அவங்களுடைய தனிமை இருக்குதுல்ல, 2 பேரோட தனிமைய அவர் விஷுவலா பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாரு. லைக் அது வந்து ஒரு பெரிய அது ஒரு பீரியட செட் பண்ண விதமும் கூட. அந்த பீரியட வந்து அவர் காட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தினது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு கை ஜக் அந்த அந்த அம்மா வந்து சாப்பாடு வாங்கி போற ஒரு பொருளா இருக்கட்டும். லைக் அவரு யூஸ் பண்ணிருக்க அந்த பேக்ட்ராப் கர்டன்ஸ் லைக் இதெல்லாமே சின்ன அப்புறம் ஃப்ரேம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அ மோர் நெறைய க்ளோஸ் அப் யூஸ் பண்ணியிருப்பாரு அவரு. ஏன்னா நெருக்கடியான ஒரு இறுக்கமா வாழற ஒரு சமூகம் அப்படின்றத வந்து அவரோட ஃப்ரேம்ஸ்ல வந்து காட்டியிருப்பாரு. முழுக்க வந்து காட்டியிருப்பாரு. அவர் ஃப்ரேம்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு டைட் க்ளோஸ் அப் இருக்கும். இல்லைன்னா ஒய்டே இருக்காது நீங்க பார்த்தீங்கன்னா. ரொம்ப க்ளோஸரா இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன வழி இருக்கும். அப்படி நெருங்கி இப்படி போவாங்க, அவங்க இப்படி வருவாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன லைக் இது வந்து ஆ அவர் ஒரு விஷுவலாவே வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு அங்க அங்க நடக்கிற பாலிடிக்ஸ பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாரு.
அந்த வகையில எனக்கு வந்து இந்த மூட் ஃபார் லவ் வந்து ஒரு பெரிய லெசன் ஆச்சு. அத வந்து இந்த படத்துல நான் இப்போ லிமிட்டட் செட் யூஸ் பண்ணலாம். லைக் செட்டுனா வந்து கண்ணாபின்னான்னு போடாம ஒரு 3 செட் மட்டும் போதும். ஓகே. அப்ப வந்து ப்ராப்ஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கலாம்? இப்ப இந்த மாரி வந்து எதுக்கு அப்ப கதை சொல்றதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவத்த குடுக்குறப்போ, இது எல்லாமே பேக்ராப்ல வந்து காணாம போகும். அப்ப கதை சொல்றதுக்கு என்ன சொல்றது? கேரக்டருடைய என்ன சொல்றது? இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் குடுக்கு. இது எல்லாமே வந்து நான் வாங்கர் வாய்க்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ரஞ்சித்க்கு அடுத்த படம் என்ன? பிர்சா முண்டாவா? அது அப்பவே சொன்னீங்க. பட் சார்பாட்ட பரம்பரை நடுவுல வந்துருச்சு. அது என்ன ஆயிட்டு இருக்கு? அடுத்த படம் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நானு ஆக்சுவலி 21 ஷூட் போறேன். பிர்சா முண்டாக்கா? பிர்சா முண்டா இல்ல. அதுக்கு ஆ. முன்னாடி வந்து நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் எடுக்கிறேன். ஓகே. அது கொஞ்சம் காதல்களை பற்றி ஒரு படம். காதல். ஆமா. ஓ! வெரி நைஸ். பிகாஸ் அட்டகத்திக்கு அப்புறம் நான் ஐ வாஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் லைக் பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது அந்த படம். அண்ட் வந்து லைக் மல்டி லேயர் ஆஃப் லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. டெஃபினட்டா ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். ஆமா. அது பேரு என்ன சொன்னீங்க அகைன்? நட்சத்திரம் நகர்கிறது. ஓ! ஃபேண்டாஸ்டிக் பேரு. இது நீங்க எழுதினதா? இல்ல ஒரு கதைய பேஸ் பண்ணதா? ஆமா, நான் எழுதியிருக்கேன். Oh, lovely. Look forward. Thank you so much, Ranjit, and really look forward to Sarpate Paramarai and all the best. தேங்க்யூ, தேங்க்யூ. பரவாயில்லையா? ஓரளவுக்கு கொஸ்டின் பாஸ் ஆயிட்டேனா? ஓகே, ஓகே. நல்லா தான் இருந்தது.